செம்ம டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய மஷ்ரூம் கிரேவி இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நான்வெஜ் சாப்பிடாத டேஸில் என்ன மாதிரி உங்களுக்கு அன்றைக்கி தான் கரெக்டாக நான்வெஜ் சாப்பிட்ணுன்னே தோணும். அப்போ இந்த மாதிரி கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். மஷ்ரூம் கிரேவி வேறு லெவலில் இருக்கும். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே சிக்கன் கிரேவி சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் வெஜிடேரியன் மஷ்ரூம் கிரேவி இது. சாம்பார் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ், லெமன் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு. இப்போ முதல்ல மெயின் இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதை தோல் நீக்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மஷ்ரூம் கிரேவிக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும். கட் பண்ண முடியலனாலும் மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. இப்போது தக்காளி எடுத்துக்கலாம். நான் 1/4 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ மஷ்ரூம் க்ளீன் பண்ணலாம். மஷ்ரூம் வச்சு எந்த டிஷ் நீங்கள் செஞ்சாலுமே மேலே இருக்க ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அழகாகவே அது பீல் ஆஃப் பண்ணி வந்துடும். அதனால் நீங்கள் அதை க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இப்போது நான் ஒரு மஷ்ரூமை 6 பீஸாக கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா 4 பீஸாக கூட கட் பண்ணிக்கோங்க. பெருசாக சாப்பிட பிடிக்கணும். ஆனால் குட்டியாக மட்டும் கட் பண்ணிடாதீங்க. கிரேவியில் இருக்கிறதே தெரியாது. புதுசாக 3 பூண்டு தோலோட எடுத்துக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி. இப்போ மிக்சியில் கொடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா க்ளீனாக அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. மெயின் இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலை எண்ணெயே சேர்த்துக்கோங்க. அதான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதை 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சோடனே கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கின உடனே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா கலரி விடுங்க. லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, நீங்கள் அப்படியே நல்லா கலரி விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கருகிடும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி இருக்கிற இடமே தெரியாத மாதிரி நல்லா ஸ்மாஷ் ஆகணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கைவிடாமல் கலரி விட்டுட்டே இருங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து வதக்குனீங்கன்னா தக்காளி நல்லாவே குழஞ்சிரும். தக்காளியை நல்லா குழச்சி விடுங்க. தக்காளி இருக்கிற இடமே தெரியலன்னா நல்லாயிருக்கும். சாப்பிடும் போது தக்காளி தனியாக தெரியாது. சூப்பராக இருக்கும் நம்ம அந்த கிரேவியோடு சாப்பிடும் போது. அவ்வளோதான், தக்காளி இருக்கிற இடமே தெரியாமல் நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகத்தூள். இப்போ இந்த எல்லா மசாலாவையும் வெங்காயம் தக்காளியோட ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ட்ரையாக இருக்க மாதிரி இருந்தால் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஸ்டார்டிங்லேயே தாராளமாக எண்ணெய் சேர்த்ததுனால இப்போ நான் எண்ணெய் சேர்க்காம வெங்காயம் தக்காளி கூட மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் மசாலாவை. இப்போது 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். மசாலாவோட பச்சை வாசனை போன பிறகு எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும். அப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளானை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சு மஷ்ரூமை சேர்த்து மசாலாவோட நல்லா கலரி விட்ட பிறகு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு விட்டுருங்க. அது அப்படியே வேகட்டும். மசாலா போடும் போதே ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டை மறந்துட்டேன், உப்பு. இப்போ தான் உப்பு சேர்த்தேன். உப்பு சேர்த்து கலரி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ஈவன் தோ சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கமெண்ட்